சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அறகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு காலமும் விடிவு காலமே வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குரு பகவான் மீனராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மீனராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுலயும் முக்கியமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்கும்போது உங்க லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செய்யலாம், என்ன மாதிரியான புது முயற்சிகள் எல்லாம் இறங்கலாம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் எப்படி வெற்றிகளா மாத்தலாம் அப்படிங்கிற சூட்சமத்தையும் உங்களால ரொம்ப சுலபமா கத்துக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஜென்மத்துல ராகு, 2வது வீட்டுல குரு, 7வது வீட்டுல கேது, 12வது வீட்டுல சனி அப்படின்னு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக அமைப்பு குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். இதனால கடந்த 3-4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் தொடர்ச்சியா ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க இருப்பாங்க. போதாக்குறைக்கு இது விரைச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சாலும் உங்களால ₹1 கூட சேமிச்சிருக்க முடியாது. ₹1,00,000 வருமானம் வந்தாலும் சரி, வருமானத்துக்கு மீறிய விரைய செலவுகள், தண்ட செலவுகள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுலயும் முக்கியமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள், வாகன பழுதுகள் ஏற்பட்டு அது மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள், சொந்த பந்தங்கள் மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள், தண்ட செலவுகள், குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கடந்த 3-4 வருஷமா கண்டிப்பா இருந்திருக்கும். இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க கடன் நெருக்கடிகள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க கடன் நெருக்கடி தாங்க முடியாம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வேலை மாற்றம் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம 10 வருஷமா 15 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க. அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த 2-3 வருஷங்களா இவங்களோட தொழில எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிச்சிருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்காம பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் இல்லாம பெரும்பாலான மீனராசிக்காரங்க கடன் வாங்கி தான் தொழிலை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்க கடந்த 3-4 வருஷங்களா மன நிம்மதி இல்லாத ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் வர மே மாதம் 1ஆம் தேதி உங்க ராசியோட அதிபதியான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. அதாவது தற்சமயம் உங்க ராசிக்கு 2வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா 3வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். 3வது வீடு அப்படிங்கிறது உங்க சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட புத்திசாலித்தனத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி ஒரு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் போது உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்கும். பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்து ஒதுங்கின காலங்கள் மாறி பிரச்சனைகளை நீங்க துணிச்சலா எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு நாளும் உங்க மேல வீண் பழிகளை சுமத்திருப்பாங்க, உங்களை திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திருப்பாங்க, தொடர்ச்சியா உங்களை மட்டம் தட்டி தொடர்ச்சியா உங்களை அவமானப்படுத்திட்டேவும் வந்திருப்பாங்க. அதுவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கும் உங்களை மட்டம் தட்டினவங்களுக்கும் உங்க திறமை மூலமா நீங்க சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. அதாவது நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எல்லாருமே கண்கூடா பார்க்க போறாங்க. உங்க திறமையை பார்த்து அவங்க வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அதுலயும் முக்கியமா உங்களை மட்டம் தட்டுன, உங்களை அவமானப்படுத்தின உங்களோட மேல் அதிகாரி உங்களோட திறமையை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறாரு. அது மூலமா உங்க மேல் அதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு நாளா நீங்க மன கஷ்டத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் தான் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமா வேலை பார்க்க போறீங்க. வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில சாதனைகளையும் நீங்க செய்ய போறீங்க.
இது மூலமா உத்தியோகத்துல இருக்கிற ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா 3வது வீடு அப்படிங்கிறது சிற்றின்ப ஆசைகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல உங்க ராசியோட அதிபதி குரு பகவான் இருக்கும்போது தவறான பழக்க வழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். திருமணத்தை தாண்டிய தவறான உறவுகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான உறவுகள்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வந்துருவீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 3வது வீட்டுல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், உங்களோட திறமைகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவார். அடுத்ததா 3வது வீட்டுல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11வது வீடுகள்ல நேரடியா பதியுது. இதுல 7வது வீடு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க வாழ்க்கை துணை மூலமா கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை படும்போது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வரக்கூடிய மனக்கசப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே போல நீங்க சொந்த தொழில இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அல்லது அவங்கள கூட்டு சேர்த்துக்கிட்டு கூட்டு தொழில் செய்யறதுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே 7வது வீட்டுல குரு பார்வை பதியறதால உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஆதரவும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே நேரம் நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது பெரிய அளவுல முதலீடு பண்ணி இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இது சரியான காலகட்டமா இருக்காது. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளுக்கு அப்புறமா தான் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கிற வேலையை ஏத்துக்கிற பழகிக்கோங்க. அதுவே ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி 100% நமக்கு செட் ஆகும்னு தெரியற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த வேலையை தாராளமா ஏத்துக்கலாம். அதே நேரம் நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லயும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நெருக்கடிகள் முழுமையா குறைஞ்சிரும் அப்படிங்கறதால இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா 3வது வீட்டுல இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல நேரடியா பதியும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது உங்க தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தை வழி சொந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை பதியும் போது உங்க தந்தை மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலமாவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே போல நமக்கு அதிர்ஷ்டமே இல்ல, நமக்கு லக்கே கிடையாது, நம்ம எங்க போனாலும் தோல்விதான் கிடைக்கும், எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட இந்த நினைப்பு முழுமையா மாறப்போகுது. அதாவது குரு பகவான் உங்களோட யோகஸ்தானத்தை நேரடியா பாக்குறதால ஒரு சில யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் நிறைஞ்ச காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து சேரும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அந்த நெருக்கடிகள் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே நேரம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மீனராசிக்காரங்க கடன் வாங்குறதா இருந்தா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வாங்குங்க. என்ன கேட்டா நீங்க கடன் வாங்குறத பெரிய அளவுல குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். அதே போல தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சகவாசங்கள், திருமணத்துக்கு மீறிய தவறான உறவுகள், இந்த மாதிரியான பழக்கங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா கைவிட்டுருங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு நிறைய ஒழுக்கத்தை கொடுக்க போகுது. அது கூடவே நிறைய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வர போகுது. நன்றி, வணக்கம்.